இந்த உலகம் எப்படி தோன்றியது? கடவுளால் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஏபி நாகராஜனுடைய கடவுள்கள் தான் இல்லையா? இந்த சிவகாசி காலண்டர் ஓவியர்கள் வரைஞ்சி அப்படியே ஃபுல் காஸ்டியூமில் வந்து எதுவுமே ஒரு ஏலசாமியாகவே இருக்காது. அந்த ஃபுல் காஸ்டியூமில் வந்து இப்போ கையை நிறுத்தினான்னா இந்த வெல்டிங் பட்டறையிலேருந்து ஒளி வரும்ல, இந்த மாதிரியான ஒளியோட கூடிய கடவுள்கள் தான் நமக்கு தெரிஞ்ச கடவுள்கள். அப்போ இந்த கடவுள் தான் உலகத்தை படைச்சான்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தொல்காப்பியாட்டு போய் எப்படிப்பா உலகத்தை படைச்சோன்னு அவர் சொல்கிறாரு, ஐம்பூதங்களும் கலந்த மயக்கம். அங்கே கூட இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்குவான். ஐம்பூதங்களும் கலந்த மயக்கம். ஐம்பூதங்கள் என்ன? நிலம், நீர், தீ, காற்று, வானம். இது அஞ்சு மூடங்கள். இது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கலந்த மயக்கம் அது என்ன? கெமிக்கல் ரியாக்ஷன். இதனால் தான் இப்போதைய நவீன தமிழறிஞர் கண்ணபிரான் ரவிசங்கர் மிக அழகாக சொல்வார், பை போத் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் மெட்டீரியல். சொல்ல போனால் இயற்பியலில் வேதிவினை நிகழ்ந்து உயிர் தோன்றியதுன்னு சொன்னாவே இதைத்தான் வேறு மொழியில் தொல்காப்பியமும் சொல்லுது.